வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லேஅவுட் எலிமெண்ட்ஸோட விட்ஜெட்ஸ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லேஅவுட் எலிமெண்ட்ஸ்ல என்னென்ன விட்ஜெட்ஸ் இருக்கு? ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்றது? ஸோ இந்த விட்ஜெட்ஸ் எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லேஅவுட் விட்ஜெட்ஸில் வந்து நம்ம காலம்ஸ் பார்க்க போறோம். ஸோ நீங்கள் ஒரு விட்ஜெட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அட்டாமிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லேஅவுட்னா உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான லேஅவுட்டுக்கான யூஸ் பண்ணுற விட்ஜெட்ஸ் மட்டும்தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு காலம்ஸ் ஆகட்டும், ரோஸ் ஆகட்டும், கண்டெய்னர் ஆகட்டும், ஸோ அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து லேஅவுட் விட்ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் விட்ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு அட்டாமிக் விட்ஜெட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ் சொல்லலாம், டெக்ஸ்ட் சொல்லலாம், ஸோ அது மாதிரி சொல்லலாம். இது ரெண்டுத்துக்குமே என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேஅவுட் விட்ஜெட்ஸ்னா அதில் சைல்டு விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணலாம் நீங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அது உள்ளேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி உள்ளது எல்லாமே நம்ம லேஅவுட் விட்ஜெட்ஸ்னு சொல்லலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, இமேஜுக்குள்ளேயே இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த விட்ஜெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் விட்ஜெட். ஸோ அதான் நம்ம அட்டாமிக் விட்ஜெட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ விட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லேஅவுட் ப்ளஸ் அட்டாமிக். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம காலம் விட்ஜெட் பார்க்கலாம். காலம் விட்ஜெட் நம்ம எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் வெர்டிகலாக வந்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு லேஅவுட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காலம் விட்ஜெட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் காலம் விட்ஜெட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனர் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும். அது மாதிரி ஒன் பை ஒன்னாக நமக்கு வந்து வெர்டிகல் ஆட் ஆகும். ஸோ வெர்டிகல் ஆட் ஆகும்போது என்னென்னா, அதை நம்ம காலம் விட்ஜெட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம காலம் விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் ஒன் பை ஒன்னாக நம்ம வெர்டிகல் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ லிஸ்ட் வியூமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வெர்டிகல் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் வியூ பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் காலம் வியூ ஆட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் விட்ஜெட் ட்ரீ ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விட்ஜெட் ட்ரீ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன விட்ஜெட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு ட்ரீ ஷேப்பில் ஷோ ஆகும். இப்போ நம்ம ஹோம் பேஜில் காலம் விட்ஜெட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் காலம் விட்ஜெட்டில் இன்னொரு விட்ஜெட் ஆட் பண்ணோம்னா அது ஒன் பை ஒன்னாக நமக்கு ஷோ ஆகும். ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த விட்ஜெட்டுக்குள்ளே நம்ம என்ன விட்ஜெட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் விட்ஜெட் ட்ரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ காலம் விட்ஜெட்டில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இமேஜ் வந்து இப்போது என்ன வேணுமோ ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜில் போய்ட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் இமேஜ்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு காலமில் நம்ம வந்து விட்ஜெட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். இது மெயின் விட்ஜெட், இது சைல்டு விட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மெயின் விட்ஜெட்டில் நம்ம சைல்டு விட்ஜெட் ஆட் பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ அதெல்லாம் லேஅவுட் விட்ஜெட் கான்செப்ட்டில் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு காலம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நான் உங்களுக்கு டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ காலம் சைஸில் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ரோவாக இருக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் விட்ஜெட்ஸில் போயிட்டு ரோ விட்ஜெட் நமக்கு இருக்குது. ஸோ லேஅவுட்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ விட்ஜெட் இருக்குது. ரோ விட்ஜெட் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு காலம் விட்ஜெட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். வெர்டிகலில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ காலம் விட்ஜெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ காலம் விட்ஜெட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி காலம் விட்ஜெட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வெர்டிகலில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஒரு விட்ஜெட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா காலம் அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ காலம் விட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரோக்குள்ளேயுமே நமக்கு இன்செர்ட் ஆகும், கண்டெய்னருக்குள்ளேயுமே இன்செர்ட் ஆகும், ஸ்டாக்குள்ளேயுமே இன்செர்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரோ எடுத்துக்கிறேன். நான் இதை டெலிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஹோம் பேஜில் ஃபஸ்ட் நான் ஒரு ரோ ஆட் பண்ணுறேன். ஸோ ரோ விட்ஜெட் எப்படின்னு நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரோ ஆட் பண்ணிட்டோம். ரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டலில் மூவ் ஆகும். காலம் பார்த்தீங்கன்னா வெர்டிகலில் மூவ் ஆகும். ரோ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் மூவ் ஆகும். ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ நான் ரோ ஆட் பண்ணிட்டேன். ரோக்குள்ளே எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதே நான் டூப்ளிகேட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹரிசாண்டலில் மூவ் ஆகும். ஸோ இப்போ சிம்பிளான ஒரு விஷயம் தான். காலம் வந்து உங்களுக்கு வெர்டிகலில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணணும்னா காலம் யூஸ் பண்ணுங்கள். ரோ வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணணும், ஹரிசாண்டலில் ஒவ்வொரு விட்ஜெட்ஸும் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு காலம் ப்ளஸ் ரோக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு ரோ வச்சுருக்கேன். ரோக்குள்ளே நான் காலம் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு ஒரு ரோ, நெக்ஸ்ட்டு ஒரு ரோ இருக்குது. ஸோ அது மாதிரி நான் ஒன் பை ஒன்னாக ரோ எனக்கு ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோக்குள்ளே நான் ஒரு காலம் ஆட் பண்ணிட்டேன். இந்த காலம்குள்ளே நான் இமேஜ் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ரோ மட்டும் எனக்கு ஷோ ஆகுது பாருங்கள்.
ஸோ இது மாதிரி நீங்கள் காலம்குள்ளே ரோ ஆட் பண்ணலாம், ரோக்குள்ளேயும் காலம் ஆட் பண்ணலாம். ஸோ காலம்குள்ளே கண்டெய்னர் ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரோக்குள்ளே காலம் ஆட் பண்ணியிருக்கோம், காலம்குள்ளே நான் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இமேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டெய்னருக்குள்ளே நான் வந்து இப்போது ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா ரோ வந்து ஹரிசாண்டலில் ஒன் பை ஒன்னாக விஜெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். காலம்னா வெர்டிகலை ஒன் பை ஒன்னாக விஜெட்ஸ் ஷோ பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா கண்டெய்னர் இருக்குது. ஸோ கண்டெய்னர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம், பேக்ரவுண்ட் ஸ்டைலுக்காக தான் நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு காலம் எடுத்துக்கிறேன். நான் ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். காலம் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு காலமில் வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுவே எனக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலரே எனக்கு கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. ஸோ அதுவே என்ன பண்ணணும்னா இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் காலம்குள்ளே ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டெய்னரோட வித்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் வித்து கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து நமக்கு வந்து ஒரு 200 இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வித் அண்ட் ஹைட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கண்டெய்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இமேஜில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் கண்டெய்னரில் போய்ட்டு எனக்கு என்ன பேக்ரவுண்ட் டைப் வேணுமோ ஸோ அது மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹில் கலர் வந்து நான் ஒரு ரெட் கலரில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் வித் எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். நான் எலிவேஷன் வந்து நான் ஒரு 2 கொடுத்துக்கிறேன். பாக்ஸ் ஷேடோ எனக்கு வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் ஷேடோலாம் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம பேக்ரவுண்டை வந்து நம்ம ஒரு ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா கண்டெய்னர் யூஸ் பண்ணி அதில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறதோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதோ பண்ணலாம். கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பேக்ரவுண்ட் ஸ்டைலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ கண்டெய்னர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டைலிங் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே நீங்கள் ஒரு காலம் ஆட் பண்ணி காலம்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இமேஜ் எடிட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம காலம் ஆட் பண்ணியிருக்கோம், காலம்குள்ளே கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். கண்டெய்னருக்குள்ளே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 more காலம் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். இப்போ காலம்குள்ளே ஃபஸ்ட் நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே 200 இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் அசெட் போயிட்டு ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ண இமேஜஸில் ஏதாவது நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் கண்டெய்னர் கலரை நான் சேஞ்ச் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் கண்டெய்னர் இருக்குதுன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டெய்னர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபில் கலர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்லாம் ரிமூவ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நான் பிளாக் கூட கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு பெட்டராக தான் இருக்கும். ரிமூவ் பண்ணுன்னு வச்சிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். பார்டர் ரேடியஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கார்னர் பெண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம பேடிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 12 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டெய்னர் கிளியராக தெரியும். ஸோ டாப்பில் பேடிங் ஆட் பண்ணுறதுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து எனக்கு கண்டெய்னர் வந்து ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. சப்போஸ் கண்டெய்னர் இன்சைடில் நம்ம வந்து பேடிங் வேணும்னா இந்த இமேஜில் வந்து நம்ம பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 12 கொடுத்துக்கிறேன். நம்ம அவுட்டர்லேயும் பேடிங் ஆட் பண்ணிட்டோம், இன்னர்லேயும் பேடிங் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது ஏன் வந்து அவுட் சைடு வந்திருக்கு அப்படின்னா நம்ம இமேஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 200 வித் கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி கண்டெய்னரோட வித் வந்து பாட்டமில் நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஹைட் வந்து அதிகமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சைட்லேயே அந்த பேடிங் தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா நான் உங்களுக்கு கண்டெய்னரோட ஹைட்டை கூட நான் கம்மி பண்ணி கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு 220 மட்டும் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு டாப்லேயும் நம்ம பேடிங் கொடுத்துருக்கிறதும் பாட்டமில் பேடிங் கொடுத்துருக்கோம் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி கண்டெய்னரில் ஒரு பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் கொடுத்து ஸோ அதை மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் கலரோ இல்லை ஸ்டைல் ஏதோ பண்ணணுமோ ஸோ அதை மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள். டேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கண்டெய்னர் நம்ம பார்த்துட்டோம். கண்டெய்னருக்குள்ளேயும் உங்களுக்கு ரோ ஆட் ஆகும், காலமும் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரோலையும் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஆட் ஆகும், காலமும் ஆட் ஆகும். ஸோ இது மாதிரி லேஅவுட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 எதுக்குள்ளே வேணாலும் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஒரு லேஅவுட் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். ஸ்டாக் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு காலம் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரோ ஆட் பண்ணிடலாம், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். நான் காலம் ஆட் பண்ணிட்டு ரோ ஆட் பண்ணியிருக்கேன். ரோக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கண்டெய்னர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னரோட ஹைட் அண்ட் வித் நம்ம பார்க்கலாம். வித்து வந்து எனக்கு ஒரு
150 கொடுக்குறேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வித் அண்ட் ஹைட் இருக்குது. ஸோ காலமோட பேடிங் நம்ம ஆட் பண்ணிடலாம். கார்னர்லாம் நமக்கு வந்து டச் ஆகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இப்போ நம்ம கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டோம். கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டெய்னருக்குள்ளே நம்ம காலம் ஆட் பண்ணால் தான் இமேஜ் கீழே அடுத்து ஏதாவது நம்ம விஜெட் கொடுக்க முடியும். ஸோ அது மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அந்த காலம் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். கண்டெய்னருக்குள்ளே நம்ம 1 or 2 விஜெட்ஸ் வந்து நம்ம வெர்டிகல்லையோ இல்லை ஹரிசான்லையோ ஆட் பண்ணணும்னா அதுக்கு ரோ ஆர் காலம் நம்ம யூஸ் பண்ணணும். நான் இப்போ வெர்டிகலில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் காலம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காலம்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ என்ன இமேஜ் வேணுமோ ஸோ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இமேஜ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் அசெட் அப்லோட் ஃபைலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இமேஜ் பார்க்கும்போது பார்த்துடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு அசெட்னா ஆல்ரெடி நீங்கள் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண இமேஜ் ஆகட்டும், இல்லைனா நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜ் ஆகட்டும், ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறது தான். அப்லோட் ஃபைல்னால் உங்களுக்கு நேம்லேயே தெரியும், அப்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டில் எந்த இமேஜுமே ஃபைல்ஸுமே வச்சிடலாம், டேரெக்டாக அப்லோட் ஆப்ஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். உங்கள் சிஸ்டமில் இருக்கிற இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இமேஜ் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் கரெக்டாக என்ன கொடுக்கணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துருங்க. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் இப்போ நம்ம பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் நான் ஒரு 12 கொடுக்குறேன். பாட்டம்லேயும் ஒரு 12 கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 500 கொடுக்குறேன். ஓகே 16 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதையே நான் ஒரு டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். நான் ஒரு $35 கொடுத்துக்கிறேன். ஸோ இது லெஃப்ட் சைடில் வேணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம கொடுத்துக்கலாம். பேடிங் கூட இதில் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே பாட்டம் பேடிங்கை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆப்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இமேஜ் இருக்குது, ப்ராடக்ட்டோட டீட்டெயில் அண்ட் ப்ராடக்ட் டைட்டில்னு நம்ம வச்சுக்கலாம். ப்ராடக்ட் டைட்டில் இருக்குது ப்ளஸ் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பட்டன் ஆட் பண்ணால் கூட நான் காலம்கிட்ட போயிட்டு நான் பட்டன் கொடுக்குறேன். ஆட் டு கார்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். நான் அலைன்மெண்ட் மட்டும் நான் லெஃப்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் டைட்டில் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, ஆட் டு கார்ட் பட்டன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோட இமேஜ் இப்போ நீங்கள் இகாமர்ஸ் வெப்சைட்லாம் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு விஷ்லிஸ்ட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஸோ விஷ்லிஸ்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்னென்னா ஒரு விஜெட்டுக்கு அடுத்தது இன்னொரு விஜெட் அப்படி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ விஜெட்டுக்கு மேலேயே இன்னொரு விஜெட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். டோட்டல் காலம் இருக்குது. ஸோ இது என்னது கண்டெய்னர். ஓகேவா? கண்டெய்னர் வந்து என்னென்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நம்ம இப்போ ஆட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலமில் வந்து ஸ்டாக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா காலம் ஒரு இந்த சிங்கிள் காலம்குள்ளே தான் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸுமே இருக்குது. நான் அதனால் இதை யூஸ் பண்ணிவிட்டு ரேப் விஜெட்னு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு நான் ஸ்டாக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஐக்கான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது இமேஜுக்கு மேலே அந்த ஐக்கான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஐக்கான் ஆப்ஷனை பார்த்துக்கலாம். ஐக்கான் வந்து நான் ரைட்டில் கொடுத்துருக்கேன். ரைட்டில் பார்த்தீங்கன்னா நான் பேடிங் ஒரு 12, டாப்பில் ஒரு 12 கொடுத்துக்கிறேன். என்ன ஐக்கான் நமக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஹார்ட் வேணும். ஓகே, நம்ம இந்த ஐக்கான் எடுத்துக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து விஷ்லிஸ்ட் ஐக்கான் இருக்குது. ஸோ இப்போ எதுக்கு உங்களுக்கு ஸ்டாக் யூஸ் பண்ணுறோன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஒரு விஜெட்ஸ்க்கு மேலே இன்னொரு விஜெட்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே ஒரு காலம் கிரியேட் பண்ணி தான் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா
அந்த ஒரு காலமை நம்ம செலக்ட் பண்ணாவே போதும். அது உள்ள எல்லா விட்ஜெட்ஸுமே நமக்கு இருக்கு. ஸோ இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த இமேஜ்க்கு மேல தான் அந்த விட்ஜெட்ட நம்ம குடுக்க போறோம். அப்படிங்கும்போது அந்த இமேஜ் எங்க இருக்கு? இந்த காலத்துக்குள்ள தான் இருக்கு. அப்ப இந்த காலம டைரக்ட்டா நான் ஸ்டாக்குள்ள கொண்டு வந்துரலாம். ஸோ அது மாரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் நீங்க இந்த கண்டெய்னரையுமே ஸ்டாக்குள்ள கொண்டு வரணும்னாலும் கொண்டு வரலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் விராப் விட்ஜெட் குடுக்குறேன். ஸோ இதில போனீங்கன்னா, ஸ்டாக் குடுத்தீங்கன்னா, ஸோ கண்டெய்னருமே ஸ்டாக்குள்ள வந்துரும். இதுலயும் கூட நீங்க வந்து ஏதாவது ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணலாம். ஸோ ஹோல் கண்டெய்னருக்கு மேலேயே நீங்க ஏதாவது ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணா, நீங்க அது மாரி ஆட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டாக்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விட்ஜெட்டுக்கு மேல உங்களுக்கு இன்னொரு விட்ஜெட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸோ நீங்க இந்த மாரி ஸ்டாக் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்ட் ஆப்ஷன் இருக்கு. கார்ட்னா உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன ஆட் பண்றோமோ அது கார்ட் டைப்ல நம்ம ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம காலம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு காலம் சூஸ் பண்றேன். நீங்க ரோ சூஸ் பண்ணி கூட நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா, கார்ட் சூஸ் பண்றேன். ஸோ இப்போ நம்ம கார்ட் ஆட் ஆயிடுச்சு. கார்டோட ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கலர் பேக்ரவுண்ட் கலர் குடுக்க போறீங்க? நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெட் கலர் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கார்டோட எலிவேஷன் ஆப்ஷனும் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? நான் 2 குடுக்குறேன். ஸோ இந்த எலிவேஷன்னா என்னன்னு தெரியலனா, ஸோ அவுட்டர் சைட்ல உங்களுக்கு ஒரு திக்னஸ் மாரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஷேடோ கலந்த மாரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு 3D எஃபெக்ட்ல இருக்கும். ஸோ அதுதான் நம்ம எலிவேஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் வேணும்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க கார்னர்லாம் உங்களுக்கு வந்து பெண்ட் ஆன மாரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கார்ட்ல நம்ம என்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்றேன். ஸோ நம்ம சர்க்கிள் இமேஜோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 40 குடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம கண்டெய்னருக்குள்ள கார்ட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம எப்படி நமக்கு சைஸ் வேணுமோ அது மாரி நம்ம குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்ட ஃபர்ஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்றேன். இப்போ நான் கண்டெய்னர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். காலம்க்குள்ள நம்ம ஒரு கண்டெய்னர் குடுத்துருக்கோம். கண்டெய்னரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, விட்த் வந்து நான் இன்ஃபினிட்டி குடுத்துக்கிறேன். ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 250 குடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம குடுத்துட்டோம். ஸோ இதில வந்து நான் ஒரு கார்ட ஆட் பண்றேன். ஸோ கார்டோட செகண்டரி கலர் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் தான் குடுக்க போறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ, இப்போ சிம்பிளா உங்களுக்கு கார்டோட சைஸ் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டு, அந்த கண்டெய்னர் என்ன சைஸ்ல இருக்கணுமோ அந்த சைஸ் குடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் நான் ஒரு கண்டெய்னர் செலக்ட் பண்ணிட்டு, கண்டெய்னர் வந்து என்ன சைஸ்ல இருக்குமோ அத செலக்ட் பண்ணிட்டேன். அது உள்ள நான் கார்ட ஆட் பண்ணும்போது, எனக்கு கார்டு வந்து என்ன சைஸ்ல இருக்கணுமோ அது மாரி வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கார்டு ஆட் பண்றேன். சாரி, கார்ட்ல வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்றேன். நம்ம என்ன பண்ண போறோம், சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ண போறோம். சர்க்கிள் இமேஜோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 40 குடுத்துக்கிறேன். இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் குடுத்துக்கிறேன். லெஃப்ட்ல நம்ம குடுத்துருக்கோம். ஸோ 40 ஓகே, நம்ம ஒரு 75 கூட குடுத்துக்கலாம். பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டாப்ல வந்து ஒரு 15 குடுத்துக்கிறேன். லெஃப்ட்ல வந்து ஒரு 25 குடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார்ட்ல இது ஒரு ப்ரொஃபைல் பிக்சரா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் ப்ரொஃபைல் பிக்சர் குடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நேம் குடுப்பேன். டேஷ்போர்ட் நோ இல்ல மை ப்ரொஃபைல் நோ குடுப்பேன். ஸோ அது மாரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு ஆட் ஆகல? ஸோ இது ஏன் ஆட் ஆகல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு விட்ஜெட்ஸ்க்கு மேல இன்னொரு விட்ஜெட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து விராப் விட்ஜெட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம ஆட் ஆகல. ஸோ அதனால நம்ம இப்போ கேன்சல் குடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கார்டு எதுக்குள்ள இருக்கு? கண்டெய்னருக்குள்ள இருக்கு. ஏன்னா கண்டெய்னருக்குள்ள தான் நம்ம கார்ட ஆட் பண்ணிட்டு ஒன் பை ஒன் ஆட் பண்ண போறோம். ஸோ நான் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிக்கிறேன். விராப் விட்ஜெட் போயிட்டு ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் ஆட் பண்ணிட்டோம். ஸ்டாக் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறேன். டெக்ஸ்ட்ல போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மை டேஷ்போர்ட்னு குடுக்குறேன். அலைன்மென்ட் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் குடுத்துக்கலாம். பேடிங் நான் ஒரு 45 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 75 கூட ஓகே தான். ரைட்ல வந்து ஒரு 25 ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 600 குடுத்துக்கலாம். 22 குடுத்துக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மை டேஷ்போர்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த டைட்டில்ல கூட நான் ஒரு பேடிங் வந்து ஒரு 35 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் இருக்கு, ப்ளஸ் மை டேஷ்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் குடுக்குறோம்.
எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் பேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொடுக்குறேன் டாப்பில். ஓகே 175 கொடுத்துக்கலாம். ஓகே நான் 145 ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு பேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் சைட்லேயும் ஒரு 35 ஆட் பண்ணிக்கிறேன். பாட்டமில் ஒரு 15 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பேராகிராஃப் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபெட்ரிஃபோலியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பேராகிராஃப் இருக்குது, நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு ஆஃப்டர் இருக்குது. ஸோ இந்த கார்டோட சைட் கார்டெலாம் வேணால் நான் ஹோல் காலமாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் பேடிங் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 15 ஆட் பண்ணிக்கலாம் ரைட் அண்ட் லெஃப்ட்டில். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கார்டோட பார்டர் ரேடியஸ் கூட நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கார்டோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கலர் செலக்ட் பண்ணலாம், எலிவேஷன் செலக்ட் பண்ணலாம். எலிவேஷன் நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு கார்டோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கார்டு க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு கார்டு டைப்பில் இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு இதில் எலிவேஷன் கொடுக்கறதுக்கும் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு கார்டு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய ஆப்ஸ்லாம் பார்த்துருக்கலாம், இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர்லாம் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு கார்டு டைப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்னா சிம்பிளாக சொல்லணுன்னா டுடே ஏர்னிங்ஸ் எவ்வளோ, இந்த 1 மந்த் ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டில் வந்து அவங்களோட கம்ப்ளீட் அனலிட்டிக்ஸுமே ஷோ ஆகணும் அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்டு டைப்பில் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரொஃபைல் பேஜ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த கார்டு விஜெட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே இப்போ உங்களுக்கு கார்டு விஜெட்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது லிஸ்ட் வியூ இருக்குது. நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லிஸ்ட் வியூ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் காலம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட் வியூ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலமை கூட நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் ஹோமில் டேரெக்டாகவே நான் லிஸ்ட் வியூ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ லிஸ்ட் வியூவில் போயிட்டு நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு எகெயின்ஸ் ஒரு லிஸ்ட் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் மாதிரியே சேம் தான். உங்களுக்கு லிஸ்ட் வியூவில் 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு பட்டன் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ காலமும் இதே ஒர்க்கை தான் பண்ணுது, லிஸ்ட் வியூ இதே ஒர்க்கை தான் பண்ணுதுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ லிஸ்ட் வியூவில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கொடுக்குற விஜெட்ஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட் டைப்பில் வெர்டிகுலர் ஷோ ஆகும். அது இல்லாமல் ஏபிஐ கால்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். பேக்எண்ட் இன்டெகிரேஷன்ஸ்க்கு அதிகமாக லிஸ்ட் வியூ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம பேக்எண்டில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லிஸ்ட் வியூ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், லிஸ்ட் வியூவோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறது கிளியராகவே புரியும். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஜெட்ஸுமே லிஸ்ட் டைப்பில் ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லிஸ்ட் வியூவில் ஒரு 4 விஜெட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் லிஸ்ட் வியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுறேன். இது உங்களுக்கு வந்து வெர்டிகலில் வேணுமா இல்லை ஹரிசாண்டலில் வேணுமான்னு இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் வேணால் ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம். நமக்கு வெர்டிகல் தான். ஸோ அதான் வெர்டிகல் கொடுத்துக்கிறேன். ஐட்டம் ஸ்பேசிங் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 12 கொடுக்குறேன். 12 கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை விஜெட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு எல்லாமே காமனாகவே நம்ம என்ன ஸ்பேஸ் ஐட்டம்ஸ்க்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமோ அது எல்லாமே ஆட் ஆகிடும். ஸோ இது காலம் நம்ம பண்ண முடியாது. காலமில் வந்து 1 by 1 தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ லிஸ்ட் வியூவில் நீங்கள் ஐட்டம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது எல்லா விஜெட்ஸ்க்குமே அப்ளை ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஜெட்லேயுமே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும், செகண்ட் விஜெட்ஸில் ஆட் ஆகிருக்கு, தேர்ட் விஜெட்ஸில் ஆட் ஆகிருக்கு, ஃபோர்த் விஜெட்ஸுமே ஆட் ஆகிருக்கு. ஸோ 12 நம்ம கொடுத்ததுனால சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் விஜெட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனுமே கொடுக்கலாம். இது எதுக்காக நான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூவே வந்து இந்த லிஸ்ட் வியூ ஸ்டார்டிங் டாப்லேயுமே எண்டிங்லேயுமே அந்த வேல்யூ ஷோ ஆகும். நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏன்னா செப்பரேட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 25 கொடுக்குறேன், பாட்டமில் வந்து ஒரு 85 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேனுவலாக ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்கும் தனித்தனி வேல்யூ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த 12 வந்து நான் சென்டருமே கொடுக்க போகிறேன், டாப் அண்ட் பாட்டமே கொடுக்க போகிறேன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் இது செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்க் ரேப் இருக்குது. ஸோ இது என்னென்னா இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் காலத்தையுமே நமக்கு ஷோ, அதாவது இந்த பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், பேஜ் ஃபுல்லாகவே எனக்கு இந்த வந்து லிஸ்ட் வியூ வந்து நமக்கு ஆக்குபை பண்ணுது. சப்போஸ் எனக்கு நான் ஆட் பண்ண விஜெட்ஸ் வரைக்கும் தான் எனக்கு இந்த லிஸ்ட் வியூ வந்து ஆக்குபை பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு விஜெட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் சிங்க் ரேப் கொடுங்க. ஸோ அது கட் ஆகிடும்.
இப்போ சிங்க் wrapனா உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா நீங்கள் எவ்வளோ தூரம் விஜெட்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் இந்த என்ன விஜெட்ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் லிஸ்ட் வியூக்கு வந்து சிங்க் wrap கொடுக்குறேன்னா நான் இந்த பட்டனோட வேறு எந்த விஜெட்ஸ் ஆட் பண்ணல. ஸோ அதனால் இதோட எனக்கு கட் ஆகிடுச்சு. ஏன் இங்கே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 12 வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் எண்ட்லேயுமே, அதனால் இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இப்போ எனக்கு சிங்க் wrap நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா பேஜஸ் ஃபுல்லாகவே எனக்கு இந்த ஒரு விஜெட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணும். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரிவர்ஸ் கொடுக்குறேன். ரிவர்ஸ் கொடுத்தேன்னா பாட்டமில் என்ன இருக்கோ அது டாப்புக்கு போயிடும். ஸோ அது மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது பேக் எண்டில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சேட் அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சேட் அப்ளிகேஷன்லாம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீசெண்டாக என்ன சேட் நடந்துச்சோ அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மண்டே ஒரு சேட் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? மண்டே ஒரு சேட் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வெனஸ்டே பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் ஷோ ஆகுனா கரெக்டாக இருக்காது. ஸோ இதே ரிவர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை சிம்பிளாக சொன்னால் அசெண்டிங் டிசெண்டிங் தான். அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறது தான். நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கும்போது மட்டும் தான் ரீசெண்டாக கடைசியாக என்ன ஆட் ஆச்சோ அது மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சேட் அப்ளிகேஷன்லாம் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேக் எண்ட் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ பேக் எண்ட்னா நான் என்னன்னு சொல்கிறேன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் நம்ம ஆக்ஷன் ஃப்ளோ எடிட்டர்னே நம்ம ஒரு தனி ஒரு வீடியோஸாக நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்ஷன் ஃப்ளோ எடிட்டில் என்னென்ன இருக்குது, ஸோ என்னென்ன ஆக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், கண்டிஷன் ஆக்ஷன்லாம் என்னென்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம கிளியராக தெரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்ன விஜெட்ஸ் இருக்குது, அந்த விஜெட்ஸ் எந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம மெயினாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ உங்களுக்கு லிஸ்ட் வியூ கிளியராக புரிஞ்சிருக்கும். லிஸ்ட் வியூனா ஒன்றும் இல்லை, நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நமக்கு ஸ்பேஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காலம்க்கும் லிஸ்ட் வியூக்கும் ரொம்ப மெயின் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூவில் நம்ம ஏபிஐ கால்ஸ் அது மாதிரி நிறைய பேக் எண்ட் ஒர்க்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம லிஸ்ட் வியூ யூஸ் பண்ணுவோம். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரிட் வியூ இருக்குது. ஸோ கிரிட் வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக பாக்ஸ் டைப்பில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதையே நான் ஒரு டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதில் டெக்ஸ்ட் எது என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கிரிட் வியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இப்போ ரோஸ் இருக்கணும், கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட்னா நமக்கு வந்து இப்போது எவ்வளோ காலம்ஸ் இருக்கணும் அந்த ஆப்ஷன் தான். சாரி, எவ்வளோ ரோஸ் இருக்கணுங்கிற ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 5 கொடுத்தேன்னா எனக்கு 5 ரோஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதை மாதிரி ஆப்ஷன் இருக்கும். கிராஸ் ஆக்சிஸ் வந்து எனக்கு 1 தான் கொடுத்தேன்னா ஸ்பேசிங் வந்து எனக்கு வந்து ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து 1 by 1 இன்பிட்வீன் கேப் எனக்கு எவ்வளோ வேணுமோ ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதையும் நம்ம வந்து ஒரு 5 கொடுத்தோன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் தெரியும் கிளியராக. உங்களுக்கு இங்கே ஸ்பேசிங் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடுக்குறேன். ஸோ இது என்னென்னா ஒவ்வொரு சைல்டுக்குமே நம்ம வந்து வேல்யூ கொடுக்கறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 கொடுத்துக்கிறேன். ரிவ்யூ செலக்ட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி இப்போது இதெல்லாம் சைல்டு விஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைல்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஜெட்ஸோட ஸ்டைலாக நமக்கு மாறும். ஸோ அதுக்கோட ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்பேசிங் என்ன இருக்கணும், எண்ட் ஸ்பேசிங் என்ன இருக்கணும். ஸ்டார்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், லிஸ்ட் வியூலே பார்த்துருப்போம். டாப் அண்ட் பாட்டம்குள்ள ஸ்பேசிங் தான். நெக்ஸ்ட் வந்து ஜிங்க் wrap நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஆக்குபை பண்ணுறது. இப்போ நான் ஜிங்க் wrap கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதே ஆப்ஷன் தான். ஸோ இப்போ ப்ரைமரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரைமரி என்ன இருக்கோ ஸோ அது நமக்கு ஷோ ஆகிறது தான். ஸோ அதனால் நான் அதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். நான் ஜிங்க் wrap ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரிவ்யூ கிளியராக புரிஞ்சிருக்கும். லிஸ்ட் வியூவோட சேம் ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காலம்க்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன ஆப்ஷன் இருக்கோ ஸோ அதே தான் ரோக்கும் கிரிட்டுக்குமே. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான். கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஆனால் பேக் எண்டில் பார்க்கும்போது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிரிட் வியூ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து காலமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரோ ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டெய்னருக்குள்ளே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரோவில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆட் ஆகிடுச்சு. எகெயின் நான் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து சென்டரில் வந்து எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னரில் அந்த நான் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு காலம்லேயோ ரோலையோ நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணுறேன். ஸோ
ஸோ நான் இந்த ரோவை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸே நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் ஷோ ஆகாது. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் ஆகுமோ அது மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அது மாதிரி காலமில் என்னென்ன ஆட் ஆகுமோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று காலம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலம் விஜெட்ஸ்க்குள்ளே என்னென்ன விஜெட்ஸ்லாம் ஷோ ஆகுமோ அது மட்டும் தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். அது மாதிரி பார்த்துங்க. ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா கண்டெய்னருக்குள்ளே எந்தெந்த விஜெட்ஸ்லாம் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும்னு தெரியல அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அதுக்கு எந்த விஜெட்ஸ் தான் மேட்ச் ஆகுமோ அது மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னருக்குள்ளே அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் நமக்கு ஷோ ஆகலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்பேஸ் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த கண்டெய்னர் வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். காலம்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் ஷோ ஆகும். இதுவே நான் ஒரு ரோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ரோக்குள்ளேயுமே எனக்கு ஸ்பேஸ் ஷோ ஆகும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். சிம்பிளாக உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்பேஸ் அங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன விஜெட்ஸ் இருக்குது, டிவைடர் இருக்குது. ஸோ இந்த டிவைடர்லாம் நீங்கள் இப்போ ஒரு வேர்ட்ப்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வெர்டிகல் ஹரிசாண்டல் 2 டிவைடருமே நம்ம பார்க்கலாம். நான் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணலாம். நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். கண்டெய்னரோட வித்து வந்து நம்ம ஃபுல் வித்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ டிவைடர் ஆட் பண்ணுறேன். ஓகே சார், நம்ம கண்டெய்னர் ஆட் பண்ண முடியாது, காலம்ஸில் தான் ஆட் பண்ண முடியும். நான் அந்த காலம் ஆட் பண்ணிக்கிறேன், டிவைடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கண்டெய்னருக்கு அடுத்தது ஒரு டிவைடர் இருக்குது. டிவைடரோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ கலர் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நான் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். அதோட திக்னஸ் வந்து என்னவாக இருக்கணும்னா ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்க கிளியராக தெரியும். ஹைட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 12 கொடுத்துக்கலாம். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ சைஸ் வேணும். உங்களுக்கு ஃபுல் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 300 கூட கொடுக்கலாம். அது உங்களோட டிசைனிங் ஐடியாஸை பொறுத்து இருக்குது. ஸோ இன்டென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கும் போது கிளியராக தெரியும். இப்போ நமக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நான் இன்டென்ட்னா என்னென்னா ஸோ இப்போது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 கொடுக்குறேன், ஃபஸ்ட்டில் கட் ஆகும். எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொடுக்குறேன், எண்டில் கட் ஆகும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு டிவைடர் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஹைட் எவ்வளோ இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேடிங் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டெய்னரில் வந்து நம்ம பாட்டமில் வந்து ஒரு பேடிங் வந்து ஒரு 15 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த டிவைடர் இருக்குது. டிவைடரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டில் வந்து உங்களுக்கு ஸ்பேசிங் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 25 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் தெரியுது பாருங்கள், லே அவுட்டு. ஸோ டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு அந்த பார்டர் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹைட் நம்ம 25 கொடுத்துருக்கோம். வித்து பார்த்தீங்கன்னா நம்ம 500 கொடுத்துருக்கோம். இன்டென்ட்னா ஃப்ரண்ட்டில் கட் ஆகிறது, எண்டு இன்டென்ட் தான் உங்களுக்கு எண்டில் கட் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் இப்போ இந்த காலமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சரி ஓகே எகெயின் காலமே எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டூப்ளிகேட் டெக்ஸ்ட் எடுக்கிறோம். ஸோ டூப்ளிகேட் டெக்ஸ்ட் எடுக்கும்போது கூட நமக்கு வெர்டிக்கலில் இருந்தால் தான் வெர்டிக்கல் இது கரெக்டாக நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் நான் இதை ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். ரீப்ளேஸ் விஜெட் போயிட்டு நான் ரோ கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ரோவை மாறிடுச்சு. டெக்ஸ்ட்லேயே நான் வந்து ஒரு டூப்ளிகேட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். Ctrl D கொடுங்க. இந்த ஷார்ட் கோட்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டேரெக்டாக இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஷார்ட் கோட்ஸ் ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 2 விஜெட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நடுவில் எனக்கு வெர்டிக்கல் விஜெட்ஸ் வேணும் அப்படின்னா ரோ செலக்ட் பண்ணுங்கள், வெர்டிக்கல் விஜெட்ஸ் கொடுங்க. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர் நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஸோ திக்னஸ் தெரியுது. வித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வித்து வேணுமோ ஸோ அது மாதிரி நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 40 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஹைட் கம்மியாக இருக்குது. இன்டென்ட் வந்து நான் ஒரு 15 கட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே நான் 5 கொடுத்துக்கலாம். எந்த ஆப்ஷனும் நான் 5 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெர்டிக்கல் டிவைடர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நான் இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் இருக்குது. டேப்னா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு
எக்ஸாம்பிளுக்கு நான் டேப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டேப் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் காலம் உள்ள கூட டேப் ஆட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் பேஜ் இருக்குது. இப்போ டேப்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப் லேபிள் தான். ஸோ இப்போ டேப் பேஜ்னு கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த இடத்துல என்ன இப்போ டேப் 1க்கு நீங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். டேப் 2க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டேப் 1ல் வந்து ஃபஸ்ட்டு காலம் இருக்குது. காலம்லேருந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்கான எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண இமேஜஸே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன இமேஜ் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டேப் 2ல் போயிட்டு நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இதில் பட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டனுக்கு வந்து பேடிங் ஒரு 25 கொடுத்துக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலமில் போயிட்டு இதை என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எனக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 3 டேப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேப் பார் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேப்ஸ் வேணும் அப்படின்னா டேப் பார் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆக்டிவ் டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் டேப் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேப் வேணும்னா நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ டேபோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டேப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டேப் பார் ஸ்டைல் இருக்குது. இதுதான். ஸோ கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறதும் கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் பார் பொசிஷன் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு டாப்பில் வேணுமா இல்லை பாட்டமில் வேணுமா நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் வேணும்னா நீங்கள் மார்ஜின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா உங்களுக்கு மொபைல் டிவைஸில் ஸ்வைப் பண்ணும்போது இந்த டேப் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக எனபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேப் 1 என்ன இருக்குது, டேப் 2 என்ன இருக்குது, டேப் 3 என்ன இருக்குன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 3 டேப்ஸ் கொடுத்துட்டு என்ன நேம் வேணுமோ அந்த நேம்லாம் கொடுத்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நேம் மாற்றணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டேப் 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். என்ன லேபிள் வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் ஹலோன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோன்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ டேப் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட எடிட் லேபிள் ஸ்டைலில் நீங்கள் மாற்றணுன்னா ஸோ ஒரு கலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் கலர் சேஞ்சஸ் எல்லாமே. ஸோ இப்போ உங்களுக்கு டேப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேப் பார் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேபுங்கிறது வந்து ஹெட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து லேபிள் ஸ்டைலாக நீங்கள் மாற்றிக்கலாம். டேப் பாருங்கிறது காமன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஹோலாக செலக்ட் பண்ணோம். அதில் போய்ட்டு காமனாக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் மாற்றுவீங்க. டேப்பில் வந்து ஒவ்வொரு ஹெட்டருமே இருக்கும். டேப் பேஜுக்கு போனீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு டேப்புக்கு அந்த பேஜில் என்ன நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கான ஆப்ஷன் தான் இருக்கும். நம்ம காலம் செலக்ட் பண்ணி இமேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி டேப்புங்கிறது நமக்கு வந்து ஹெட்டிங்கு, டேப் பார் பேஜுங்கிறது அந்த செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு டேப் 2 செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேஜ் நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோமோ ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டேப் கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் வியூ இருக்குது. ஸோ இப்போ பேஜ் வியூ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பேஜ் வியூவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேப் பார் எப்படி பார்த்தீங்களோ ஸோ அதே சிமிலர் தான். ஸோ ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு வித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஹைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பேஜ் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் வியூவோட டைட்டில் என்ன கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பேஜ் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் பேஜ் 1ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ காலமில் போயிட்டு நான் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்ஃபினிட்டி கொடுத்துக்கிறேன். ஹைட்டு வந்து நம்ம 300 கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பேஜ் 1ல் வந்து நான் ஒரு காலமில் போயிட்டு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையே நம்ம வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். பேஜ் 2ல் போயிட்டு 2 கொடுத்துருக்கேன். காலமில் போயிட்டு நான் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ வித் இன்ஃபினிட்டி ஹைட் வந்து 300 கொடுத்துக்கிறேன்.
இப்போ தேர்ட் பேஜ் ஆப்ஷன் பார்க்கலாம். ஹைட் ஒரு 300 கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு 1 பை 1 ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இது நம்ம எந்த நேரத்தில் நமக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பேஜஸ்லாம் ஷோ ஆகும். ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷனோட ஷோ ஆகும். நிறைய இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆப் ஓப்பன் பண்ணி ஷோ ஆகும். ஸ்கிப் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இல்லை ஆஃபர்லாம் நீங்கள் ஒன் பேஜாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு 1 பை 1 பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்திலாம் உங்களுக்கு இந்த பேஜ் வியூ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஜ் வியூவிலேயே நம்ம காலமில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காலம்லேயே நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனா கூட டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும், ஸோ இந்த ஒரு பேஜில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணுமோ நீங்கள் அது எல்லாமே ஆட் பண்ணி கம்ப்ளீட் ஒரு பேஜாக கூட க்ரியேட் பண்ணலாம். அது ஸ்வைப்பிங் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பேஜ் 1ல் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பேஜ் 1ல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிடுங்க. பேஜ் 2ல் என்ன வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விட்ஜெட்ஸுமே நீங்கள் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விட்ஜெட்ஸ் நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு பேஜ் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பேஜாக ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்லைடிங் ஆப்ஷனில் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேஜ் வியூ கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதோட பேஜ் வியூ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வித் ஹைட் எவ்வளோ இருக்கணும். இப்போ நான் ஹைட் வந்து இன்ஃபினிட்டி கொடுக்குறேன்னா கம்ப்ளீட் பேஜுமே நமக்கு வந்து அது மாதிரி ஃபுல்லாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டலா வெர்டிகலான்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வெர்டிகல் கொடுக்குறேன்னா ஸோ வெர்டிகலில் நமக்கு ஷோ ஆகும். நம்ம வந்து ஹரிசாண்டலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வைப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு மொபைல் டிவைஸ்க்கானது. ஸோ அதை நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டாக உங்களுக்கு எனபிளில் தான் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி எதுவும் தேவைப்படாது. இப்போ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சென்டரில் கொடுக்குறேன் அப்படின்னா சென்டரில் ஷோ ஆகும். ஸோ பாட்டமில் கொடுக்குறேன் அப்படின்னா டாப்பில் கொடுக்குறேன், டாப்பில் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் சென்டர்லேயே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேடிங்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ டாட்டோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கும். டாட் மீன்ஸ் இது தான். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பேஜ் வியூ கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரோசல் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு நம்ம கரோசல் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கரோசல் பார்த்தீங்கன்னாலும் சேம் ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னென்ன பேஜில் என்னென்ன வேணுமோ ஸோ பேஜ் வியூ பார்த்தாமல் சிமிலராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கரோசல் பேஜில் போய்ட்டு நான் ஸ்டாக் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கரோசல் பேஜில் வந்து ஸ்டாக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டாக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ இந்த கரோசலில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வேணுமோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கொடுத்துக்கிறேன். ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். நான் ப்ரிவ்யூ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு வந்து ஹலோ வேர்ல்டு நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை மாதிரி நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணலாம். இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும், இல்லைனா அதுக்கு மேலேயே ஒரு ஏதாவது ஐக்கான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ அந்த கரோசரை வந்து நீங்கள் ஸ்டாக் ஆட் பண்ணிடுங்க. நான் ஸ்டாக்னா ஆல்ரெடி முதலே சொல்லியிருக்கேன். ஒரு விட்ஜெட்ஸ் மேலே இன்னொரு விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் இப்போ இந்த கரோசல் பேஜஸில் வந்து நான் இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். இமேஜுக்கு ஏன்னா கரோசல் பேஜில் நமக்கு டிஃபால்ட்டாக இமேஜ் தான் ஆட் ஆயிருக்கும். அந்த இமேஜில் நான் வந்து ஒவ்வொரு விட்ஜெட்ஸும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த இமேஜ் வந்து நான் ஸ்டாக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எல்லா விஜெட்ஸுமே. ஒன்ஸ் நீங்கள் லைவ் ப்ராஜெக்ட் வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டபிள் இருக்குது. எக்ஸ்பெண்டபிள் நம்ம பார்க்கலாம். காலம் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ எக்ஸ்பேண்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது ஹெட்டர்லனா ஹலோ வேர்ல்டுனே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து குட் மார்னிங் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் விட்ஜெட்னு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை டெக்ஸ்ட்டு தான். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணியிருந்தோம். ஸோ இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம மாற்றிருந்தோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன டைட்டில் வேணுமோ நம்ம அதை நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனாக இதை நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா பேக் எண்ட் நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே குட் மார்னிங் நம்ம மாற்றிருக்கோம். ஸோ அது என்னென்னா டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் இப்போ நான் எகெயின் நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது கிளியராக புரியும். இப்போ நம்ம எக்ஸ்பெண்டபிள் எடுத்துட்டோம். ஃபஸ்ட் நம்ம ஹெட்டர் இருக்குது. ஹெட்டருக்குள்ளே நமக்கு டெக்ஸ்ட் இருக்குது. நான் இங்கே செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இங்கே அதோட லைன் அப்பியர் ஆகும். நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஹெட்டர்னா என்னென்னா ஸோ அதோட பார்டர் லைன் தான். ஸோ அந்த ஏரியாவை நம்ம வந்து ஹெட்டர் வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். இப்போ எக்ஸ்பெண்டபிளே இருக்குது. ஸோ அதோட நேமே நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பேக் அண்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது யூஸ் ஆகும். டிஃபால்ட்டாக விடுறதுனா கூட வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ ஹெட்டர் செக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஹெட்டருக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டு எப்படி வேணுமோ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். நம்ம முதல்லையே மாற்றின மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் வியூ இருக்குது. ஸோ கொலாப்ஸ் வியூஸ்னால் எந்த லேயர்னால் இந்த ஆப்ஷன் தான். ஸோ அதை நமக்கு செலக்ட் பண்ணி காமிக்குது. ஸோ அதுல ஒரு காலம் இருக்குது. காலம்குள்ளே தான் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை கஸ்டமைஸ் பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பாடி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கிளியராக ப்ரிவியூவில் பார்க்கும்போது தெரியும். ப்ரிவியூவில் இப்போ எக்ஸ்பெண்ட் பாடியில் ஒரு காலம் ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ப்ரிவியூ நான் கொடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ இருக்குது. ஸோ நம்ம குட் மார்னிங் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொலாப்ஸ் வியூவில் வந்து நமக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப்பில் ஷோ ஆகும். எக்ஸ்பெண்ட் வியூனா நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண வந்து நமக்கு எக்ஸ்பெண்ட் வியூவில் ஷோ ஆகும். எக்ஸ்பெண்ட் வியூவில் என்ன கண்டென்ட் கொடுத்துருந்தோமோ அது எக்ஸ்பெண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரீஃபாக கொடுத்துருந்தோம். ஸோ அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு டைட்டில் ப்ளஸ் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது லாங் டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகும். நம்மளுக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் உங்கள் ஆப்பில் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா wrap widget இருக்குது. wrap widget ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். காலம்குள்ளே வந்து ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். இப்போ இந்த இமேஜ் இருக்குது. நான் இப்போ wrap widget கொடுக்குறேன். டேரெக்டாக இதிலே கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இந்த widgetsக்குள்ளே நம்ம எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா wrap widgets வந்துருச்சு. நான் இதையே டூப்ளிகேட் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் wrap widget கொடுத்துட்டு ரோவாக மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு wrap widgetனா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு widgetsக்குள்ளே இன்னொரு widgets வந்து நம்ம கொண்டு வரதுக்கு தான். இப்போ நம்ம ஒரு நிறைய சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்ணிட்டோம். ஒரு காலமில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த காலம்க்கு இப்போ அந்த டோட்டல் காலமே ரோக்குள்ளே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் wrap widgets யூஸ் பண்ணலாம். wrap widgets வந்து இப்போது லாட் ஆஃப் widgets வந்து ஒரு கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி அதுக்குள்ளே வச்சுக்கோ. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். wrap widgetsன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு widgets வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கிறதுன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அது லைவ் ப்ராஜெக்ட்ஸில் பார்க்கும்போது கிளியராக புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ரோ இருக்குது. ரோக்குள்ளே நம்ம காலம் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இப்போ நான் திருப்பி wrap widgets யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து காலம் கொடுத்தேன்னா திருப்பி காலம்குள்ளே எல்லாமே வந்துடும். ஸோ அதை மாதிரி தான். ஸோ சிம்பிளாக வந்து wrap widgetsனால் அந்த widgetsக்குள்ளே வரணும். நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸை பார்த்துருக்கலாம். இப்போ wrap widgets கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன்.
டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கூட நான் வந்து ஒரு ரீப்ளேஸ் விட்ஜெட்ஸ் கொடுத்துட்டு ரோவாக கூட கொடுக்கலாம். ரோவில் நம்ம இதெல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ரேப் விட்ஜெட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் ரேப் விட்ஜெட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரேப் விட்ஜெட்ஸில் நான் ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். நம்ம முதல்ல ஸ்டாக் எதுக்கு யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு விட்ஜெட்ஸ்க்கு மேலே ஒரு விட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் விட்ஜெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ லாட் ஆஃப் விட்ஜெட்ஸை கம்பைன் பண்ணி அனதர் விட்ஜெட்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் வேலிடேட்டர் இருக்குது. ஃபார்ம் வேலிடேட்டர்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ கான்டாக்ட் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வேலிடேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். காலம் வந்து நம்ம ஃபுல் விட்த் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார்மில் போயிட்டு நான் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ நம்ம என்ன வேணுமோ அது மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நான் ஃபார்ம் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக என்ன மெசேஜ் இருக்கணும், மினிமம் கேரக்டர் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் கேரக்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாஸ்வேர்டாக இதை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3 to மேக்ஸிமம் ஒரு 5 இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் வேலிடேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூசர் நேமா, இமெயிலா, இல்லை வெப்சைட்டா, ஸோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். இதை பேக் எண்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வேலிடேட்டர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கிளியராக புரியணும்னா, இப்போ ஃபார்ம் நம்ம ஒரு கிரியேட் பண்ணோம் லைவ் ப்ராஜெக்ட்லங்கும் போது உங்களுக்கு ஃபார்ம் வேலிடேட்டர் ஈஸியாக புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறேன். ஹோமில் போயிட்டு ஃபார்ம் வேலிடேட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும், டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் வேணும். ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெக்ஸ்ட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இனிஷியல் வேல்யூ எவ்வளோ இருக்கணும், ஸோ அதெல்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு இப்போ லேபிள் என்னவாக இருக்கணும், ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார்மோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம முதலே பார்த்தோம். வித் நான் ஃபுல் வித் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கலி வேலிடேட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வேலிடேட் ஆகும். எரர் மெசேஜ் இருக்கணும், என்ன இருக்கணும், நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். மினிமம் கேரக்டர் நான் ஒரு 3 கொடுக்குறேன். டிஃபால்ட் அவங்க மினிமம் கேரக்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன மெசேஜ் வருமோ அதை நீங்கள் கொடுங்க. மேக்ஸிமம் கேரக்டர் 8 கொடுங்க. அதுக்கு ஒரு எரர் மெசேஜ் வேணும், அதை கொடுத்துருங்க. வேலிடேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இமெயில்னால் இமெயில் கொடுத்துக்குங்க. அவங்க இமெயில் யூஸ் பண்ணாமல் வேறு எதாவது யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ அப்போ வந்து எரர் மெசேஜ் ஷோ ஆகும். அது என்ன எரர் மெசேஜ்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கரெக்ட் இமெயில்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதே வந்து உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேஜில் வந்து இமெயிலும், நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் யூசர் நேம் அப்படி வாங்குறதுனா நீங்கள் இப்படி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இப்போது ஃபார்ம்னா ஃபுல் இப்போ கான்டாக்ட் பேஜ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் நேம், யூசர் நேம் வரணும், இமெயிலாம் வரணும் அப்படின்னா நான் இப்போது ரேப் விட்ஜெட் போயிட்டு காலம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த காலமில் 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதையே நான் ஒரு டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதையே நான் ஒரு டூப்ளிகேட் கொடுத்துட்டு 4 நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம இமெயிலுக்காகவும், செகண்ட் ஒன்று வந்து நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் செகண்ட் ஒன்று வந்து யூசர் நேம் கொடுத்துக்கலாம். ஃபார்ம் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது என்னென்ன நம்ம செலக்ட் பண்ணோம் அது எல்லாமே ஷோ ஆகும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான எரர் மெசேஜ்லாம் என்ன, வேலிடேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பட்டன் கூட ஆட் பண்ணலாம். சிம்பிள் தான். இப்போ ஃபார்ம் வேலிடேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போது ஒரே ஃபார்ம்லேயே எல்லா ஃபீல்டுமே நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னா காலம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணுங்கள். இல்லை ஒவ்வொரு பேஜுக்குமே ஒவ்வொரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் காலம் ஆர் ரோ கொடுத்தீங்கன்னா தான் 1 or 2 விஜெட்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ண முடியும். ஸோ அதுதான் லேஅவுட் விஜெட் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வேலிடேட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு விஜெட்ஸுமே நீங்கள் லைவ் ப்ராஜெக்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் எப்படி டிசைன் பண்ணுங்கிறத மட்டும் கிளியராக பண்ணிக்கோங்க. ஸோ பேக் எண்ட் நம்ம கொரிஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கிளியராக இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாகர்டு வியூ இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுக்குறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காலம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விஜெட்ஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ இந்த பின்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். அது ஒரு சைஸ் கொடுத்துட்டு எகெயின்ஸ் இன்னொரு டூப்ளிகேட் கொடுங்க. இன்னொரு இமேஜ் வரும். ஸோ அதுக்கு வந்து சைஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு மிஸ் மேட்சாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸை. ஸோ இப்போ இதுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸ்டாச்சர்டு வியூ அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் தான். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டேபிள் இருக்குது. ஸோ டேட்டா டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை நம்ம வந்து ஷோ பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ ஒரு டேட்டாஸாக நீங்கள் ஒரு ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விஜெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு காலம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டேட்டா டேபிள் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் டேட்டா டேபிள் ஹெட்டர் என்ன, ஸோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அது மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அதோட வித்து எவ்வளோ இருக்கணும், ஸோ வித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வித்து வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா டேபிள் ஷோ ஆகுது. ஸோ அதோட இப்போ டேட்டா டேபிள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட டைட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா டேபிள் ஹெட்டர்னா என்ன, ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா டேட்டா டேபிள் ஹெட்டரில் போய் டெக்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் டேட்டா டேபிள் ஹெட்டர் இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஹெட்டர்லாம் நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள் செல்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 கொடுக்குறேன். 4னா எனக்கு 4 காலம் இருக்கும். 2னா 2 காலம் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு டேட்டாஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வித்து எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்கணும், அந்த டேபிளோட வித் ஹைட் சொல்கிறேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டர் ரோ ஹைட் எவ்வளோ, டேட்டா ஹெட்டரோட ஹைட் எவ்வளோங்கிறதுலாம் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உங்களுக்கு இங்கிலீஷ் ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா டேபிள் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். உங்களுக்கு போக போக கிளியராக புரிஞ்சிடும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒரு டேட்டாஸை நீங்கள் ஷோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது வந்து யூசர் நேம், இது வந்து பாஸ்வேர்டாக நீங்கள் வச்சுக்கலாம். யூசர் நேம் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், பாஸ்வேர்டு எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு பேக் எண்டில் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் ஷோ ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுலாம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டில் பார்ப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நம்ம இதில் வந்து இந்த விஜெட்ஸை பார்க்கல. ஸோ அதையும் பார்த்துடலாம். இது ஃப்ளிப்பபிள் கார்டு இருக்குது. ஸோ அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃப்ளிப்பபிள் கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டு ஃப்ரண்ட், கார்டு பேக்குன்னு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் காலமோட லென்த்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஃபுல் வித்து கொடுத்துட்டேன். வித்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கண்டெய்னில் போய்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் அதை வந்து நான் ரேப் விஜெட்டில் போய்ட்டு ஸ்டாக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ போய்ட்டு நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பேக்கில் என்ன வேணும், பேக் எண்டில் என்ன வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ஸ்டாக்கோடு ஆட் பண்ணாமல் இப்போதைக்கு உங்களுக்கு சிம்பிளாக கூட சொல்கிறேன். ஸோ அது இன்னும் உங்களுக்கு கிளியராகவே புரியும். கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாகவே எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் என்ன ஆட் பண்ண போகிறோம்,
டெக்ஸ்ட்டை கூட நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டெய்னருக்குள்ளே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் காலம் வச்சுட்டு கூட எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். நான் சைஸ் கொஞ்சம் கண்டெய்னரோட வித் மெயின் கண்டெய்னர் செலக்ட் பண்ணுங்கள். மெயின் கண்டெய்னரோட வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதுலேயே உங்களுக்கு இமேஜ் வேணும்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் இதை சைல்டு கண்டெய்னரில் போய்ட்டு காலம் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு காலம் கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் போய்ட்டு நான் ஒரு இமேஜையும் ப்ளஸ் ஒரு டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டெய்னரோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் பேக் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரண்ட் எண்டாக வச்சுக்கலாம். பேக் எண்டில் டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பேக் எண்டில் வேணும்னா நீங்கள் எகெயின் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். கண்டெய்னர் ஆட் பண்ணிவிட்டேன். கண்டெய்னரில் போய்ட்டு ஒரு காலம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு பேக் அண்ட் ஷோ ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ளிப்பபிள் கார்டு யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளிப்பபிள் கார்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ அது ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது பேக் அண்ட் கார்டு எடிட் பண்ண போகிறீங்களா, ஃப்ரண்ட் அண்ட் ஆட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரண்ட் அண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹைட் பண்ணிவிட்டு ஃப்ளிப் டேரக்ஷன் உங்களுக்கு வெர்டிகலில் வேணுமா ஹரிசாண்டல்னா இப்போ நான் ஹரிசாண்டலில் வேணாம், எனக்கு வெர்டிகலில் கொடுத்துட்டு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்லி செகண்ட் இருக்கணும் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ளிப்பபிளை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் வெர்டிகலில் ஷோ ஆகுது. இப்போ இதை தான் நம்ம வந்து ஃப்ளிப்பபிள் கார்டில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் காலம் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வைப்பபிள் கூட பார்க்கலாம். அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் ஸ்வைப்பபிள் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் வந்து ஒவ்வொரு ஸ்வைப்பபிளுக்கும் நமக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நம்ம இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கண்டெய்னர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிவிட்டு கண்டெய்னருக்குள்ளே காலம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த விஜெட்டில் ஆட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இமேஜ் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம டிஃபால்ட் இதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு உனக்கு நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். செகண்ட் உனக்கு இமேஜ் ஆட் பண்ணலாம். தேர்ட் ஒனுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் ஒனுக்கு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஸ்வைபிள் ஸ்டாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே கவுண்ட் நமக்கு எவ்வளோ இருக்கணும், எத்தனை கார்ட்ஸ் இருக்கணும், ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேடிங் ஆட் பண்ணலாம். ஸோ இது கூட நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான். பேஜ் 4 பேஜ் 1 நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான எடிட்ஸ் நம்ம ஃபுல்லாக கொடுக்கலாம். ஸோ பேஜ் 2க்கான எடிட்ஸ் அது மாதிரி 1 by 1 செலக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பேஜ் வேணும் நீங்கள் ஆட் பேஜ் கொடுத்துக்கலாம். நீங்கள் விட்ஜெட்ஸோட ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆக்டிவ் பேஜில் போனீங்கன்னா ஆட் பேஜ் இருக்கும். இப்போ நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டைலில் இருக்கும். ஸோ இது மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் விட்ஜெட்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு அதை ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு நான் 3 கவுண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4 கவுண்ட்டாக கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். 1 2 3 and 4. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பேக் அண்ட் ஹரிசாண்டல் எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டில் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்வைப்போட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கார்டோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ நம்ம ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இந்த விட்ஜெட்ஸோட ஆப்ஷன் எல்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த விட்ஜெட்லேயே நான் இதில் வந்து நான் இமேஜை டெலீட் பண்ணிடுறேன். இதை நான் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிவிட்டு
கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். காலமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏன் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கண்டெய்னர் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ கண்டெய்னரோட வித்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வித்து கொடுத்தேன்னா எனக்கு ஃபுல்லாக ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் என்ன கிரியேட் பண்ணமோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. செகண்ட் பேஜ் டிஃபால்ட்டாக இமேஜ் மட்டும் தான் வரணும், அது நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலம் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து ஃப்ளெக்ஸ் கொடுக்கலாம். ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபுல் வித் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன ஆட் பண்ணணுமோ நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் ஆகும்னா பேக்கெண்டில் இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஃப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கெண்டில் பார்க்கும்போது நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ளெக்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதில் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு லேஅவுட் எலிமெண்ட்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா எந்த விஜெட்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் மட்டும் பாருங்கள். ஆக்ஷன் எடிட்டர்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பேக் அண்ட் இன்டெகிரேஷன் நல்லா தெரியும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது கிளியராக புரியும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுனால உங்களுக்கு ஒவ்வொன்றுமே கிளியராக புரியறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒன் பை ஒன்னாக நான் ஒரு ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியாகவும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சொல்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து லேஅவுட் எலிமெண்ட்ஸில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் ஆட் பண்ணி ஸோ அதில் வந்து நம்ம இப்போ இமேஜஸோ பட்டனோ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒரு லேஅவுட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு லேஅவுட் எப்படி கிரியேட் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஸ் எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு அதில் டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, இமேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, இப்போ சர்க்கிள் ஆப்ஷன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம அதை பேஸ் எலிமெண்ட்ஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.